இன்றைக்கி கோவாவில் வந்து டே 4. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சவுத் கோவா காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம நார்த் கோவா போகிறோம். நார்த் கோவாங்கிறது இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டாக்ஸி புக் பண்ணியாச்சு. இங்கேருந்து நார்த் கோவா போய் அங்கே வந்து வேறு மாதிரி லைஃப்னு சொல்கிறாங்க. இது வந்து கிராமத்து லைஃபு, அமைதியான பீச்சஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்கும் எங்கே போனாலும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. வாங்க, அங்கே தான் அந்த பர்ச்சேஸு, நைட் லைஃபு, நைட் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க அந்த பீச்சை போய் பார்ப்போம், அங்கே இருக்கிற லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 2 நாளாக இங்கே ஜாலியாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் சுற்றுவோம், நல்லா சுற்றிட்டு வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி ஆனால் இங்கே வந்து உட்காந்துருவோம் பேசாமல் பீச்சில். நைட்டு 11 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்தோம். நல்லா ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இங்கே தான் தங்கியிருந்தோம். கொஞ்சம் இப்போ போகிறது வந்து ஹோட்டலில் தங்குறது. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் பீச்சு. இது பீச்சிலேயே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, அதுக்கு இங்கேயே இருக்க முடியும், கிளம்பி போக வேண்டிதான். வாங்க அடுத்த லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சவுத் கோவாவிலேருந்து நார்த் கோவா போய்கிட்டு இருக்கோம். ரோடு வந்து கோவாவில் அடிச்சிக்கவே முடியாது. எல்லா பக்கமும் ரோடு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. சந்து பந்து கூட அவ்வளோ நல்லா இருக்குது. 2 வீலர் எடுத்து ஓட்டினோம்னா நல்லாயிருக்கு. இப்போ நம்ம டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். கோவாவில் டாக்ஸியில் போகிறதுக்கும் ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா டாக்ஸியில் இங்கே பாருங்கள், டாக்ஸியில் வந்து எல்லா டாக்ஸிலையும் இப்படி ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அமுக்குனோம்னா நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் போயிடுமா, இந்த மாதிரி இந்த டாக்ஸியில் ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பேசஞ்சர் சேஃப்டிக்காக. அதனால நம்ம எந்த டாக்ஸியில் வேணாலும் நம்பி ஏறலாம். நமக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயினில் எப்படி ஒரு செயின் இருக்கு, அது மாதிரி. சக்தியோ, ஹலோ, எஸ், சாலை கற்பகமணி. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல், டி கிராண்ட் ரிவேரியா, எங்கள் நார்த் கோவாவில். நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம தங்கியிருக்கிற இடம். இங்கே வந்து வாடகைக்கு பைக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்குது எங்கிட்டாச்சும் போக வர்றதுக்கு. இதுக்கு வந்து நம்மளோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸு காட்டணும். அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினலை வாங்கி வச்சுக்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸை திருப்பி ஃபில்லப் பண்ணிட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் இங்கே ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. தங்கமான ஆளுங்க. வண்டியை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சவுத் கோவா காலி பண்ணிவிட்டு நார்த் கோவா வந்து சேர்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்து செக்இன் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட பைக் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியாது. இன்றைக்கி கோகோ பீச்சு, கலங்கட் பீச்சு, 2 பீச்சுக்கு போகிறோம். கோகோ பீச்சுங்கிறது வந்து நார்மலாக போட்டிங்லாம் இருக்கிற மாதிரி பீச்சு. கலங்கட் பீச்சுங்கிறது வந்து ஃபுல்லாக பார்ட்டி, ஃபுல்லாக மியூசிக் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க இன்றைக்கி இந்த 2 பீச் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கோகோ பீச் அப்படின்னு ஒன்று. ஆனால் பீச் அந்தளவு நல்லா இல்லை, க்ளீனாலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. இங்கே வந்து இந்த பீச்சில் ஸ்பெஷல் வந்து டால்ஃபின் காட்டுறது தான். இங்கேருந்து போட்டில் கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் டால்ஃபின் காட்டுவாங்களாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கோகோ பீச்சில் இப்போ போட்டிங் போனோம்னா டால்ஃபினு, ஏதோ பேலஸு, ஜெயிலு, லைட் ஹவுஸு, ஃபோர்ட் அகோடா 4 கட்டுறாங்களா. ஆனால் ரேட்டு கம்மி தான்பா, 400 ரூபா ஒரு ஆளுக்கு. கண்டிப்பாக ரேட்டுக்காக போயிட்டு வரலாம். வேணாம், வாங்க போய் உள்ள டால்பின் கில்பின் தெரியுதான்னு பார்ப்போம். 800 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. செப்பல்லாம் இங்கே பாக்ஸில் கழட்டி போட்டாச்சு. போய் போட்டில் ஏறி உள்ளே போய் ஒரு 4-5 இடம் காட்டுறாங்களாம். வாங்க போய் பார்ப்போம் 400 ரூபாய்க்கு என்னென்ன காட்டுறாங்கன்னு. இங்கே ஒரு பங்களா தெரியுதா? இந்த பங்களா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1994 80 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டியிருக்காங்களாம். வெளியில் மட்டும்தான் இது அவுட்லுக்கு, உள்ளே வந்து ஃபுல்லாகவே மலையை குறைஞ்சி கட்டியிருக்காங்களாம். இது வந்து கோவாவில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒன்றா இருக்குது. இப்போ போட்டில் கூட்டிகிட்டு வந்து கட்டுறாங்க. ஆனால் இதுக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்குலாம் அலோடு கிடையாது, வெளியிலே தான் பார்த்துக்கணுமா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜெயிலு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்த்துகீசியர்கள் நம்மளை ஆட்சி பண்ணப்போ இங்கே வந்து கொண்டு வந்து இந்த கைதிகளை, நம்ம ஆளுங்களெல்லாம் அடிமையாக அடைச்சி வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினது.
இது ஒரு ஜெயிலு. இது வந்து இப்போ மியூசியமாக மாற்றிருக்காங்க. இது வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ போட்டில் போகிறதுனால வெளியில் மட்டும் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து அகோடா ஃபோர்ட். தெரியுதா மேலே வரைக்கும்? இது வந்து அகோடா ஃபோர்ட்டு. இதில் வந்து ஏறி மேலே நின்று எல்லோரும் இந்த சன்செட்டு சன்ரைஸ் அதெல்லாம் பார்ப்பாங்களாம். அது வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து ஃபேமஸ். ரெண்டு தான் இருந்துச்சு, அதையும் காணும். இந்த கோகோ பீச் எப்படின்னா, நம்ம கோவாவில் வந்து ரொம்ப நாள் இருக்கோம், சரி ஏதாச்சும் புது பிளேஸ் போகலாம் அப்படின்னாங்க மட்டும் இந்த பீச்சு ட்ரை பண்ணலாமே தவிர, வர்றதே 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உள்ளே போட்டிங் போயிட்டு வர, போட்டிங்கில் வெயிட் பண்ண 1 நாள் வீணாயிரும், வேலைக்கு ஆகாது. அதனால் லாங் ட்ரிப் வர்றவங்க இந்த இடத்துக்கு வரலாம், ஷார்ட் ட்ரிப்பாக வர்றவங்க வராதிங்க இந்த பீச்சுக்கு. நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை, வாடகைக்கு 2 வீலர் எடுத்ததில்லை. பெட்ரோல் பங்க் வரும்னு பார்த்தா பெட்ரோல் பங்கே வரல. அப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் எங்காண்டு, நீங்கள் உட்காருங்க நானே கூட்டிகிட்டு போய் பெட்ரோல் வாங்கி தரேன்னாரு. நான் போயிட்டுருக்கேன் அவர் கூட தான். பரவாயில்ல, எல்லா பக்கமும் உதவுறதுக்கு மனிதர்கள் இருக்காங்க. பெட்ரோல் வாங்கியாச்சு, 120 ரூபா 1 லிட்ரு. 1 லிட்ரு மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு போட்டோம்னா 3 நாளைக்கு ஓட்டிக்கலாம் வண்டியை. நம்ம தலைவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாரு. நம்பணும் எல்லாரையும் உலகத்தில் மனுஷங்களை. இப்போ நம்ம கோகோ பீச்சிலேருந்து கேலங்கேட் பீச் போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. நம்ம வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இது வந்து பார்க்கிங். வெறும் ஃபேசினோ தான் நிற்கிது எமஹாவில். நல்லா தான் இருக்கு நான் ஓட்டுறதுக்கு. நாங்கள் பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான பீச்சு, அதனால தான் கூட்டம். இப்போ தான் டூரிஸ்ட் வந்த மாதிரி இருக்குது. சவுத் கோவாவில் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் கூட்டத்தை, எங்கே திரும்பினாலும் கூட்டம், வண்டி ஃபுல்லாக இருக்குது. கலங்கட் பீச் இந்தயா. மியூசிக் சவுண்ட் இங்கேயே கேட்குது. இங்கே பாருங்க, இதுதான் கோவா மாதிரி இருக்கு. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இல்லையா?
மற்றபடியாக தலைவலி தாங்க முடியல. அங்கே கலங்கட்டு பீச்சில் அவ்வளோ சவுண்டு. அப்புறம் போகிறப்பே பார்த்துட்டு போனோம். பனானா லீஃப்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க பிரான்ச் எல்லாம். அந்த ஹோட்டல் இருந்துச்சு. நான் வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜு. சரி, அதான் இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓகே வந்தாச்சு. ஏதாச்சும் நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு போய் படுக்க வேண்டியதான். திரும்பி நாளைக்கு சந்திப்போம். பாய். ஒரு வழியாக நம்ம ஊர் சாப்பாடு பிடிச்சாச்சு. இந்த பாருங்கள், இது என்னமோ கேரளா ஸ்டைலில் இருக்குது. தயிர், பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல், புளிக்குழம்பு, இது ஒரு குழம்பு, ரசம், கீரை கூட்டு, ரசத்தில் வந்து வடையை போட்டு வச்சுருக்காங்க. இதில் 4 வெரைட்டி ஆப்ஷன் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அப்பம் வாங்கியிருக்கோம். அப்பம், சப்பாத்தி, நெய் ரோஸ்ட்டு, இன்னொன்று என்னமோ சொன்னாங்க. 4 ஐட்டம் சொன்னாங்க. 4 இது வேணால் எடுத்துக்கலாம். பா சாமி, வயிறு ரொம்ப நம்ம ஊர் சோறு சாப்பிட்லாம்.